கரூர்ல வந்து உயிரிழந்தவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய கீழே போட்டு அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அவங்க அப்பனுக்கு 10 லட்ச ரூபா அரசு சார்பில், 20 லட்ச ரூபா தாவேகா சார்பில், 10க்கு அரசு வேலை. இந்த ஆட்சி வந்த பின்னாடி 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அந்த 200 யூனிட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஊழலே பண்ண மாட்டேன்றாங்க. தாவேக்கால இருக்கிறவங்களாம் யாரும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி திமுகலையும் அதிமுகலையும் நம்மளால இங்கே பிழைக்க முடியாது அரசியலில். இந்த தாவேக்கா ஆட்சி வந்து மாற்றம் தான். எப்படி மாற்றம்னா, இதுக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது மாற்றம். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எல்லா குடும்பத்துக்குமே கொடுக்கணும். ஸ்டெர்லைட்ல உயிரிழந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அவங்க போராளிகள், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. இப்போ அம்மோனியா வாயு கசிவுனால இறந்து போன குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த சென்னையில வந்து மெரினால ஏர் ஷோ நடத்தினாங்க, அங்க இறந்து போன குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா? அரசு பேருந்துல வந்து பயணிச்சு இல்ல அரசு பேருந்து மோதி இறந்து போனவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜென்சி தலைமுறையினரிடம் சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். அதாவது தாவேக்கா ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 75 நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தங்க மோதிரம் திட்டம் கொடுத்திருக்கிறோம், சிங்கப்பெண் அதிரடி திட்டம், 200 யூனிட் இலவசம், பயிர்க்கடன் தள்ளுபடி, இது போன்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இன்றைய தலைமுறையினர் இந்த திட்டத்தை அவங்க எப்படி பார்க்கறாங்க? தாவேக்கா ஆட்சி உண்மையிலுமே மாற்றா இல்ல ஏமாற்றமா? அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த 70 நாள்ல தாவேக்கா ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்காங்களா இல்ல மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க? தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்திருக்கான்னு யாருனாலே சொல்ல முடியுமா? இப்போ கரூர்ல வந்து உயிரிழந்தவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய கீழே போட்டு அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அவங்க அப்பனுக்கு 10 லட்ச ரூபா அரசு சார்பில், 20 லட்ச ரூபா தாவேகா சார்பில், 10க்கு அரசு வேலை. நியாயப்படி பார்த்தா அவரை தூக்கி சிறையில் போடணும். ஏன்னா கூட்டத்துக்கு முன்னாடி புஷியானந்த் சொல்றாரு குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு. கவர்மெண்ட் சொல்லுது குழந்தைகளை எந்த ஒரு அதிக கூட்டம் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு. இவருக்கே இது தெரிய வேணாமா? ஒரு சுய அறிவு உள்ளவனாச்சும் கூட்டிட்டு போவானா? இதை வந்து நாம் தமிழர் கட்சி போராடி வழக்கு தொடுத்து மக்களுக்கான நீதியை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து மொத்த டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மொத்த மாணவர்களும் மொத்த பொதுமக்களும் கொண்டாடுறாங்க நாம் தமிழர் கட்சி. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எல்லா குடும்பத்துக்குமே கொடுக்கணும். ஸ்டெர்லைட்ல உயிரிழந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அவங்க போராளிகள், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. இப்போ அம்மோனியா வாயு கசிவுனால இறந்து போன குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த சென்னையில வந்து மெரினால ஏர் ஷோ நடத்தினாங்க, அங்க இறந்து போன குடும்பத்துக்கு கொடுத்தாங்களா? அரசு பேருந்துல வந்து பயணிச்சு இல்ல அரசு பேருந்து மோதி இறந்து போனவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இதே வருங்காலத்துல இதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும் போது அந்த கூட்டத்துல மக்கள் யாராச்சும் உள்ள போய் அவங்க அங்க இறந்து போனா வேலை கொடுப்போம் அப்படின்னு தாவேக்கா அரசாங்கத்தினால சொல்ல முடியுமா? தான் மேல பூசப்பட்ட இரத்தக்கரையை துடைப்பதற்காக விஜய் வந்து இந்த நாடகத்தை நடத்துறாரு. மாற்றமா ஏமாற்றமான நேரடியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு ஏமாற்றமான ஆட்சி தான் இருக்குது. என்னென்னா அதிமுக திமுக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மாற்றமாக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, அவங்க செஞ்ச விஷயத்துலேருந்து இவங்க என்ன மாறுதலாக முக்கியமான விஷயத்த பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தப்புகளை இவங்களும் செஞ்சுட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றத்துக்காக தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் விஜயோட கேரக்டர் வந்து இதுக்கப்புறம் தான் தெரியுது. சட்டமன்றத்தில் சைலண்ட்டாக இருக்கிறதும் வெளியில் ஒரு மீடியாவை சந்திக்காததுமா இருக்குது. முதல்ல ஒரு விஷயம், எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு வேணும்னாலே மீடியாவை சந்திக்கிறது தான். அதாவது இப்போ மோடி அரசு, மோடி அவர் எப்படி செய்கிறார், எந்த மீடியாவும் இது வரைக்கும் அவர் சந்திக்கலை. அதே மாதிரி தான் முதலமைச்சர் விஜயும் மீடியாவை சந்திக்க மாட்டார். கேரளாவில் இருக்க முதலமைச்சர் இப்போ புதுசாக தேர்ந்தெடுத்து வந்திருக்காரு. அவர் அட்லீஸ்ட் ஒரு மீடியாவை சந்திக்கிறார். அவர் மீடியாவை ஒரு முதலமைச்சர் மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்து சந்திக்கிறாங்க. அங்கே ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டோட வைக்கணும். அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க ஜேர்னலிஸ்ட்டோட ஒரு மீடியாவை சந்திக்க முடிஞ்சால் ஒரு முதலமைச்சர் எல்லா விஷயத்துக்கான தீர்வும் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாதிரி ஒரு முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மீடியா சந்திப்பு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடத்தி ஆகணும். இது என்னோட ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். நான் ஆட்சி முடிகிற டைமில் இன்னும் வந்து 4 வருஷம் மேலே இருக்குது. 4 வருஷம் 10 மாதங்கள் கிட்டத்தட்ட இருக்குது. அதில் வந்து நீங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றுங்க. ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொண்டு வாங்க. மக்கள் உங்களுக்கு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மாற்றத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இவங்க வந்து நிறைய கிளைம் பண்ணுறாங்க, ஊழல் இல்லை, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குன்னு. அது வந்து மக்கள்கிட்ட போய் இதுவரை சேர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போது ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அமௌண்ட் வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்கல்ல, அந்த பேரண்ட்ஸுக்கு ரேட்டு குறைஞ்சு பார்த்தா அங்கே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து
எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஈபின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஆட்சி வந்த பின்னாடி 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அந்த 200 யூனிட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு, அப்புறமா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறமா கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆட்சி வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கிற விஷயந்தான் வந்து சேர்ந்துருக்கு. மக்கள் வந்து மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க, மறுபடியும் அதே தான் தொடருதுன்னு சொல்லிட்டு மக்களும் ஃபீல் பண்ணுறாங்க, நானும் ஃபீல் பண்ணுறேன். மாற்றமா ஏமாற்றமான்னு நீங்கள் கொஸ்டின் கேட்டதே நான் தப்புன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஏன்னா ஏமாற்றம் தான். என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே நல்லதே பண்ணல இது வரைக்கும். என்ன வாக்குறுதி சொன்னதை நிறைவேற்றினாங்க? எதுவுமே பண்ணல. விவசாயத்துக்கும் கடன் முழுமையாக தள்ளுபடியும் பண்ணல. என்ன பண்ணியிருக்கீங்க? கரண்ட்டு பில்லை ஏற்றிருக்கிறீங்க, வேறு என்ன பண்ணியிருக்கிறீங்க? 717 டாஸ்மார்க்குக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கவர்மெண்ட்டும் வந்தால் 500 டாஸ்மார்க் மூடுறாங்க, இங்கே 700 மூடிருக்காங்கிறாங்க. டாஸ்மார்க் தமிழகத்தில் முழுமையாக மூடிட்டோம். அந்த செயலை பண்ணட்டும், தாவக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். ஓகே, படிப்படியாக தான் குறைக்க முடியும், உடனேயே குறைக்க முடியாது. இது திமுக ஆட்சியில் இனிஷியல் ஸ்டேஜில் இதை கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குற்றங்கள் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்கல்ல. இல்லை, படிப்படியாக குறைக்கணுன்றது இப்போ கரண்ட்டு கட்டு எங்கே பார்த்தாலும் நடக்குது. படிப்படியாக குறைக்கணும்னா கரண்ட்டு கட்டு வந்து இப்போ 2 மாதம் வரைக்கும் இப்போயும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நடக்குது, நேற்று நடந்துட்டு இருக்குது கரண்ட்டு கட்டு. எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மோசமாக கரண்ட்டு கட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷனு கேட்டால், பொறுங்க 5 வருஷம் பொறுத்தீங்க, இப்போ பொறுக்க மாட்டேறீங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அறிவே இல்லாமல். இது அடிப்படையான வசதிடா கரண்ட்டு கட்டுன்றது. அது எப்படா பொறுக்க முடியும்னு நான் கேட்குறேன். முதல்ல தங்க மோதிரம் திட்டம்னு சொல்லியிருக்காரு. அந்த தங்க மோதிரில் எவ்வளோ ஊழல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் ஊழலே பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு திட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊழல் அடிக்கலாம். தாவேக்கால இருக்கிறவங்களாம் யாரும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி திமுகலையும் அதிமுகலையும் நம்மளால் இங்கே பிழைக்க முடியாது, அரசியலில் இங்கே இருந்தால் நம்மளால் பிழைக்க முடியாது, அங்கே போனால் நல்லா புது விஜயை ஏமாற்றி நம்மளாம் நல்லா லஞ்சம் சம்பாரித்து லஞ்ச பணத்தை வச்சு ஊழல் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகலான்னு சொல்லிட்டு தான் தாவேக்கால போயிருக்கிற நிர்வாகி ஒவ்வொருத்தருமே அவங்களாம் மக்கள் சேவை செய்ய வரல. மக்கள் இருந்து எப்படி ஏமாற்றலான்றதுக்காக அங்கே போயிருக்காங்களே தவிர வேறு எதுக்காகவும் போல. மக்கள் வந்து இந்த 70 நாள் டைம் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஓட்டு போட்டால் மாற்றம்னு சொன்னார் அவர். ஒரு ஓட்டு போட்டுட்டாங்களே மக்களாகிய 1,72,00,000 பேர். நீ மிச்ச பேர் கூட எந்த திட்டமும் செய்ய தேவையில்ல. அந்த 1,72,00,000 யாருன்றது உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. நேரம் பூத் கமிட்டி வழியாக நீ என்ன பண்ணிட்டு போய் இவங்க நம்ம போட்டிருக்க மாட்டேன். அவங்களுக்கு வரைக்கும் அந்த 2,500 ரூபா கொடுக்கலாம்ல. இந்த தாவேக்கா ஆட்சி வந்து மாற்றம் தான். எப்படி மாற்றம்னா, இதுக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு விற்ற பிளாக் டிக்கெட் வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது மாற்றம். இதுக்கு முன்னாடி வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருந்த எல்லாருமே வந்து இப்போ அமைச்சராக மாறி படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாதிரி மாற்றம் தான் நடந்திருக்கே தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் கொடுத்துருக்காரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியில், நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடி அடுத்த கையெழுத்து விவசாயிகளோட அந்த கவலையை தீர்க்கறதுக்காக 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்க விவசாயிகளுக்கு வந்து கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னது. ஆனால் செஞ்சது வந்து வெறும் 50,000 மட்டும்தான் தள்ளுபடி, அதுக்கு மேலே இருக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொன்னார். இதுதான் வந்து மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த மாதிரி அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதியிலையும் மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இல்லை, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்றது வந்து ஒரு ஏமாற்று திட்டம் தான். அது வந்து எதுக்குமே யூஸ் ஆக, அது வந்து நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து 10 லட்சம் கோடி கடனில் இருக்கு கடைசி ரிப்போர்ட் படி. இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த தாவேக்கா வந்து 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மக்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறாரு. எங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பில் பண்ணுறதுக்கு, அதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்து எங்ககிட்ட ஃபண்ட் இல்லை. ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஃபண்ட் இல்லை, நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் மக்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. அப்போது உங்களோட துறையிலேயே அமௌண்ட் இல்லை, காசு இல்லாமல் தான் மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க. இந்த நிலைமையில தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து கஜானா இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்து தேவையா? இது வந்து சாத்தியமே இல்லை, அது மாதிரி நடைமுறைப்படுத்தவும் முடியாது. அப்படி பண்ணால் இப்போ 10 லட்சம் கோடி இருக்கிற கடன் வந்து நாளைக்கு 30 லட்சமோ 40 லட்சமோ மட்டும்தான் மாறும். இப்போ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது தாவேக்கா வந்து நல்ல விஷயங்களை பண்ணால் வரவேற்போம். இப்போது இவ்வளோ வருஷமாக கர்நாடகாலேருந்து வர வேண்டிய தண்ணி கரெக்டாக வந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த 2 மாதம் மட்டும் டிலே ஆகுது, வரவே இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன சொல்யூஷன்? ஒன்றுமே இல்லையே. ஆல்ரெடி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, நமக்கு தமிழ்நாட்டுக்கு மாதம் இவ்வளோ தண்ணி குடிநீருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது அது வரவே இல்லை. இந்த 2 மாதத்துக்கு நமக்கு வரவே இல்லை. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு சிஎம் விஜய்? தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணால் நல்லது தாங்க. நாங்கள் ஒன்றும் விஜய்க்கு வந்து எகெயின்ஸ்டானவங்க கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இப்போ வரைக்குமே எதுவுமே பண்ணல. ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுங்கள், தண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணி வந்து வரத்துக்கான வழியை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக்சோ வழக்குங்க எக்கச்சக்கமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்?
நான் என்ன சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி பல பேர் பாலியல் வழக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களோட நியூஸ் சேனலில் வெளியிடுறாங்க, பல செய்தி ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது அந்த செய்தி. அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் பொதுமக்களோ இல்லை மற்ற கட்சியினரோ சொல்ல, தவகாவை சேர்ந்த வழக்கறிஞர் வந்து அவங்க கட்சி பொறுப்புலையும் இருந்திருக்காங்க, கட்சி ஸ்டார்ட் ஆன காலகட்டத்திலேருந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, இவ்வளோ பணம் வாங்கினா தான் போஸ்டிங்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆடியோஸு நிறைய பேர் நேற்று கூட போஸ்டிங்க்கு கூட லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஆடியோஸ்லாம் நம்ம கேட்குறோம் எல்லா இடத்துலையுமே. லஞ்சமும் ஒன்றும் குறைஞ்சபாடு சுத்தமாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்ஜெட் தொடர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்குதுன்றாங்க. அதில் நிச்சயமாக மக்களுக்கான தேவை நலத்திட்டங்களுடைய பட்ஜெட்டு இருந்தால் மட்டும்தான் மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. இல்லைனா டெல்லியில் நடந்த போராட்டத்தை விட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோம், லஞ்சம் ஊழல் ₹1 கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு. அது உண்மையாக சாத்தியப்படுத்தியிருக்காங்களா? இப்போ அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து 15 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞரே வந்து என்ன உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. இப்போ ஒரு குற்றவாளியை யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? புஷி ஆனந்த் வாங்கியிருக்காரு, மாவட்ட செயலாளர் வாங்கியிருக்காரு. அதை பற்றி தான் வந்து கட்சி தலைமை வந்து விசாரிக்கணும். அதை விட்டுட்டு நீ எப்படி போய் வந்து வழக்கு தொடுக்கலாம், நீ எப்படி உண்மையை போய் வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இதுலேயே தெரிய வேணாம நமக்கு என்னென்னு. ஒரு அமைச்சர் வந்து பவுடரை வந்து பொதுவெளியில் பவுடரை உறிஞ்சுறாரு. அது என்ன பவுடர்னு தெரியல, அது போதைப் பொருள்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பவுடரை உறிஞ்சின அமைச்சர் மேலே எந்த நடவடிக்கை இல்லை. ஒரு அமைச்சர் பி விஸ்வநாதன் சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூலில் போய் ஸ்கூல் குழந்தைகள் பெண் குழந்தைகளை வந்து காலெல்லாம் தொடுறாரு, தொடைகளில் தொடுறாரு. விஜய் அண்ணா ஜனநாயகன் படத்தில் சொல்லியிருக்காரு, இங்கே தொட்டா அங்கே தொட்டா அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு. இதே விஜய் அண்ணா அந்த அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்தாரா? இல்லை. இந்த ஆட்சி வந்து மாற்றம் கிடையாது, முழுக்க முழுக்க ஏமாற்றம். இந்த 70 நாளில் 717 கடைகளை மூடியிருக்கோம். சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை நியமிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் மாற்றமாக தெரியலீங்களா? இப்போ 700 கடை 500 கடை நீங்கள் எத்தனை கடை வேணால் மூடுங்க, அதுக்கான டேட்டாவை கொடுங்க கேட்டால் சோஷியல் மீடியாவில் இருக்குன்னு ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு. எத்தனை கடையை யார் எங்கே மூடிருக்கீங்கன்னு ஒரு டேட்டா கூட கொடுக்க முடியாத கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்? அடுத்து அதிரடி படையை பற்றி, சிங்கப்பெண் அதிரடி படையை பற்றி சொல்கிறோம். இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, சிங்கப்பெண் அதிரடி படை வந்த பின்னாடி எத்தனை பாலியல் வழக்குகள் அங்கே வருது. அப்போது சிங்கப்பெண் அதிரடி படைக்கு நிறைய விமர்சனம் என்ன இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு பவர் கிடையாது. அவங்க வந்து ஒரு நம்ம ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல பசங்களுக்கு, இது அப்படி பண்ணணும் அப்படி, அந்த மாதிரி ஒரு அட்வைசிங் குரூப்பாக தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு பவர் கிடையாது. அதை வந்து எஸ்டாப்ளிஷ் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களால எந்த பவரையும் யூஸ் பண்ணி ஒரு குற்றவாளிக்கு தண்டனையும் பெற்று வர முடியாது. ஏற்கனவே இருக்கிற போலீஸ் சிஸ்டத்தில் அவங்க ஒரு சின்ன ஒரு குரூப் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ வந்து சிங்கப்பெண் அதிரடி படையில் இப்போ இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க தான். அவங்களுக்கு யூனிஃபார்ம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம் கிடையாது, அவங்களுக்குன்னு தனியாக ட்ரைனிங் கொடுக்கல, எதுவுமே நடக்கல. சும்மா பேருக்கு போலீஸ்லேருந்து ஒரு 50 பேரை தூக்கி இந்த சைடு போட்டு ஒரு பேர் வச்சா எப்படியா, அதுதான் அந்த அதிரடி சிங்கப்படை. இது வந்த பின்னாடி ஏதாவது மாற்றம் வந்து சொசைட்டியில் வந்திருக்கானா? அதே பாலியல் தொந்தரவுகள் இருக்குது, அதே அளவுக்கு வந்து குழந்தைகளுக்கு ரேப் பண்ண போடுறாங்க, போக்சோ கேசஸ் வந்துட்டுருக்கு, கஸ்டோடியல் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இதுக்கு எதுவுமே சீஃப் மினிஸ்டர் வந்து எதுவும் பேசுறதில்ல. அதுதான் எங்கள் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. உங்களை நம்பி நிறைய இளைஞர்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க, நிறைய இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஒழுங்காக வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இங்கே திரை கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதுக்கப்புறமா அவங்கள வந்து இந்த மாதிரி திரை கவர்ச்சி வந்து போகாமல் நல்லா வந்து ஒரு அரசியல் மையம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோரிக்கை கேட்குறேன். ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருசாக வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. இந்த நீட் பிரச்சனைனா அதுக்கு உங்களுடைய குரலை வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து நீட் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே இத்தனை மாணவர்கள் வந்து களத்தில் இறங்கி போராடும் போது அவங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய குரல் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமேல் வந்து மாணவர்களோட குரலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதே மாதிரி மூணாவது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் முடிந்த அளவுக்கு ஏன்னா ஒரு சில வாக்குறுதிகள்லாம் செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குறுதிகள்லாம் நீங்கள் வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அண்ட் நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழல் அப்புறம் வந்து இந்த லஞ்சம் அதெல்லாம் ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறீங்க, அது உண்மையாக வந்து ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். உண்மையாக வந்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் அஞ்சாவது கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு தூய சக்தி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த தூய சக்தி ஆட்சியை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் உங்களை நிரந்தரமாக முதலமைச்சராக வந்து வச்சுருப்பாங்க. தாவேக ஆட்சியை வந்து எல்லாரும் வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த கோரிக்கைகளை நான் என் சார்பிலையும் என்ன மாதிரி இருக்க இளைஞர்கள் சார்பிலையும் உங்ககிட்ட நான் கேட்குறேன். போதைப் பொருளோட பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு என்ன, ஒயின் ஷாப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள்.
க்ளோஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு சாதனை பண்ணிருங்கன்னா, அப்பா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், எங்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்பே இல்லைப்பா, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏதாவது ஒன்று சாதனை பண்ணுற மாதிரி எதனா ஒன்று பண்ணுமே. இல்லை நிரந்தர தீர்வு, அந்த கர்நாடகா தண்ணி மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நிரந்தர தீர்வு காணுங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை பாருங்கள். எதுவுமே பண்ணாமல் எங்கே போனாலும் ஒரு 10 கேமரா சுற்றின்னு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதுக்கு மேலே? இந்த 60 நாள்ல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைச்சிருக்கிறாங்க. ₹1 கூட ஊழல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது சாத்தியப்பட்டிருக்கிறா? சிங்கப்பெண் அதிரடிப்படை எல்லாம் சரி, பட் இன்னும் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு படை அமைச்சிருக்கதை நான் வரவேற்கிறேன். பட் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இன்னும் முழுசாக போகல. சட்டம் ஒழுங்கு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து சரி செய்யணும். அதை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் தான். ரெண்டாவது என்ன கேட்டிங்க? லஞ்ச ஊழலா? லஞ்ச ஊழல் பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன். பேச்சு வார்த்தையா இல்லை பேச்சுக்காக லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை இந்த இடத்துலையும் வந்து தூய்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேபி ஒரு சில இடங்களில் வந்து அது இருக்கவும் செய்யலாம். உண்மையிலே வந்து லஞ்சம் இல்லாமல் வந்து வாங்கி தரதா இருக்கட்டும். ஸ்கூல்ஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் வரவேற்க வேண்டியது தான். ஆனால் முற்றிலுமும் வந்து லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, ஊழலே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே வந்து நடக்கலைங்க. அது நடத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்குறோம். இப்போ தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 70 நாள் ஆயிடுச்சு. இந்த 70 நாளில் வந்து நாங்கள் பெண்களுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம். அண்ணா அவருடைய பிறந்தநாள் அன்று குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போட போகிறோம். இப்போ 717 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியப்பட்டிருக்கா? அது உண்மையா? அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்றதே ஒரு ஏமாற்றம் மாதிரி தான் இருக்குது. முதல்ல இப்போ நார்மலாக ஏற்கனவே இருந்த ஒரு போலீஸ், ஒரு உமன்ஸ் போலீஸை தான் சில பேருக்கு ஒரு கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 உமன்ஸ் போலீஸ் இருக்காங்கன்னா அந்த 100 உமன் போலீஸில் ஒரு 10 பேருக்கு ஒரு கலர் ட்ரெஸ் நிறத்தை மட்டும் மாற்றிருக்காங்க, ப்ளூ கலர் உடையை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்குது ஒரு நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி எப்படி ஆக்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்குது. இன்னும் வீரியமாக எடுத்துகிட்டு போகணும். இன்னும் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்றது ஒரு ஸ்பெஷலாக எதுவுமே இது பண்ண மாதிரி தெரியல எனக்கு. முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ₹1 கூட ஊழல் இல்லை, அப்படிப்பட்ட தமிழகத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ₹1 கூட ஊழல் இல்லைன்றத ஒரு நிலையை வந்து கொண்டு வர முடியாது. யாராலையும் கொண்டு வர முடியும்னா ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படையிலேருந்து அதை கொண்டு வரணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அரசு அதிகாரிங்க, அவங்க ஒரு பொலிட்டீஷியன்ஸ், அரசு அதிகாரிங்க, அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கிட்ட ஊழலை குறைக்கணும். இப்போ டிராஃபிக் போலீஸ்லேருந்து ஒரு லஞ்சம் வாங்கிறத கண்டுபிடிக்க முடியுமானா அவங்ககிட்ட கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு இந்த நிர்வாகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு ஊழலை வந்து குறைக்கணும். அதெல்லாம் நடந்து தான் இருக்குது. சில பெரிய மேஜர் தப்புலாம் நடக்க தான் செய்யுது, அதை வந்து குறைக்கணும். நம்ம சிங்கப்பெண் படம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போடுற ரைட்ஸ் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர்ன்றது ஒன்று எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு சிங்கப்பெண் படம்னு கேட்குறேன் நான். கைதி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆர் போடுறது கூட அவங்களுக்கு பவர் இல்லையா? அப்புறம் என்ன சிங்கப்பெண் படம்? வருஷத்தில் பாலியல் குற்றம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் மக்கள்கிட்டேருந்து கூட நடக்கலை. தாவேக்கா நிர்வாகிகள்கிட்டேருந்து பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கதா செய்திகள் பல வந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதை வந்து முதல்ல அந்த தாவேக்கால இருக்கிற அந்த நிர்வாகிகளை முதல்ல வந்து கண்காணிக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வர நியூஸ் எல்லாமே வந்து தாவேக்கா நிர்வாகிகள் மேலே மட்டும்தான் பாலியல் வழக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ டூ டேஸ் முன்ன கூட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தாவேக்காவோட மாவட்ட செயலாளரே வந்து ஒரு பதவி கேட்டு வந்த பெண்ணை வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஈடுபடுத்தி அது வந்து பெரிய எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்பவும் இன்னும் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாமையே தான் இருக்காங்க, சுதந்திரமாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து அவங்கள கைது பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணலை. அவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கைது பண்ணாமல் இருக்கு. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து ஒரு ஏமாற்று வேலை மட்டும்தான், இது எந்த மாற்றமும் கிடையாது.